திருச்சி டு பாண்டிச்சேரி. திருச்சியிலேருந்து பாண்டிச்சேரி போகிற வழி. இங்கேருந்து பாண்டிச்சேரிக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ஒரு 29 கிலோமீட்டர் வரும். இந்த ஏரியா பேர் வந்து பார்த்தீங்கன்னா கெங்கராம்பாளையம். எதிரில் பார்த்தீங்கன்னா ஐஎஃப்இடி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இருக்கு. இந்த ஊர் வந்து ரொம்ப ஃபேமஸான ஊர் மஞ்சள் காமாலைக்கெல்லாம். ஸோ இப்போ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சின்ன கடை தான். ஒரு பாருங்க, இங்க பக்கத்துல தென்னை மரம் எல்லாம் இருக்கு. இங்க வந்துட்டு நீங்க வந்து டிஃபன் சாப்பிடலாம், நல்லா இருக்கும். தோசை, மீன் குழம்பு, சட்னி, சாம்பார் எல்லாம் நல்லா இருக்கும் இங்க. ஸோ ஹியர் திஸ் பிளேஸ் நேம் கால்ட் கங்கராம்பாளையம். ஸோ ஆன் தி வே டு பாண்டிச்சேரி ஃப்ரம் திருச்சிராப்பள்ளி. இட்ஸ் ஒன்லி 29 kilometers from here to Pondicherry. It's opposite to IFET Engineering College. And here you can see nice coconut tree and everything. The traffic is going on. And this small hotel, this is a small hotel name called Yalini Hotel. Yalini, it's a very nice name, Yalini. And here they are making a very good, nice dosa here. I just now had one, and I'm going to have another one shortly. It dosa and fish curry and sambar and chutney. இங்க தோசை, மீன் குழம்பு, சாம்பார், சட்னி அவ்வளோ அருமையாக இருக்கு. பூண்டு சட்னியும் நல்லா இருக்கு. தேங்காய் சட்னி, சாம்பார், மீன் குழம்பு எல்லாம் நல்லா இருக்கு. இங்க சாப்பிடுங்க. பாருங்க, சகோதரி வந்து தோசை நல்லா அருமையா சுடுறாங்க. ஸோ திஸ் சிஸ்டர் இஸ் டூயிங் a very good nice dosa, very tasty dosa with a good oil. I already had one and I'm going to have one more dosa shortly. Thanks for watching our channel. Please support our channel and subscribe our channel. நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்க மக்கள் எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு சில கிராமத்தெல்லாம் கடந்து போகும்போது நம்ம வந்து எங்கெங்கெல்லாம் சாப்பிட்றோம் அப்படின்றதையும் போடுவோம் நம்ம சேனலில். அது இல்லாமல் நம்ம பர்சனலாக குக் பண்ணுறதையும் வந்து போடுவோம் நம்ம வீடியோவில். ஸோ வி நாட் ஓன்லி குக் and upload the video in our channel, we also make the videos of others cooking wherever the food is nice, delicious food. எப்படிங்க இருக்கு? நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, அருமையா இருக்கு. குறைஞ்சது ஒரு 4 வருஷமா வந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். வெரி குட். ஆமா. So he is having food here for about 4 years and who recommend me to have my breakfast here today. 4 வருஷமா வந்து இந்த நண்பர் வந்து இங்க வந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாரு. இங்க வழியில ஒரு கடை இருக்குன்னு சொன்னாரு. யாழினி டிஃபன் சென்டர் சொல்லிட்டு டிஃபன் போட்டிருக்காங்க பாருங்க, யாழினி ஹோட்டல். ஸோ உடனே வந்து போங்க யாழினி டிஃபன் ஹோட்டலுக்கு அப்படின்னு சொல்லிட்டேன். பாருங்க. So this is the name of the hotel. They written in Tamil. It's Yalini. It's very nice name, Yalini. It's like a Sri Lankan Tamil, I think. It's very beautiful. சொல்லுங்க, என்னென்னலாம் இருக்கு? பொடி சார், இது பொடி. இது பார்த்தீங்கன்னா சட்னி, கடலை சட்னி. காட்டுங்க. கடலை சட்னி சார் இது. ஓகே. இட்ஸ் பீனட் சட்னி. இது வந்து பூண்டு சட்னி சார். இட்ஸ் garlic சட்னி, பூண்டு சட்னி. இது மீன் குழம்பு. காட்டுங்க. இட்ஸ் fish curry. Almost finished because சாம்பார். many people having sambar. கறி குழம்பு. காட்டுங்க. So this is என்ன கறி? பீஃப். Okay. இது இருக்கு ஃப்ரை. It's a liver fry. போட்டி ஃப்ரை. Okay, boti fry. So it's a nice place here to come and have you can also have a vegetarian and non-vegetarian. Both is available here. It's tasty, good.
உண்மையிலேயே ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. வாங்க இங்க வந்தீங்கன்னா இந்த ஐஎஃப்இடி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இருக்கு, பொறியியல் காலேஜ். அங்கே எதிரில் பொறியியல் கல்லூரி எதிரில் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன கடை, ஆனால் வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு. இட்ஸ் வெரி ஸ்மால் ஷாப் இந்த ஹைவே ஹியர். அம்மா இது என்ன ஊர் சொன்னீங்க? கெங்கராம்பாளையம். 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 இங்க வந்தீங்கன்னா நீங்க வந்து சாப்பிடலாம். தேங்க்யூ. ஸோ அப்படியே பைக்லேயே வந்தோம். வந்துட்டு ஒரு நல்ல டிஃபனு, அருமையான அட்மாஸ்பியர் பாருங்க, பீஸ்ஃபுல்லாக இருக்கு பாருங்க. இங்கே டிராஃபிக் இருக்கு. ஸோ ஹியர் இஸ் த டிராஃபிக், பட் தி அதர் சைட் ஜஸ்ட் see the ஏரியா. பசுமையா இருக்கு இல்லைங்களா, ஒரு அமைதியா. It's so peaceful, isn't it here? Apart from the traffic, when you are traveling in a highway, if you find some nice place to have a nice lunch or dinner, this type of spot you please choose so that the food are very fresh here. அதாவது ஹைவேல நீங்க அப்படியே டிராவல் பண்ணும்போது இங்கெண்ட்ல எங்க இருந்தாலும் நீங்க இந்த மாதிரியான ஒரு பசுமையான இடத்தை தேர்ந்தெடுத்து அங்க சாப்பிட்டுட்டு அப்படியே கண் குளிர்ச்சி அந்த மரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா மனசுக்கு ரொம்ப அமைதியா இருக்கும். ஸோ நாட் ஓன்லி யூ ஹேவிங் அ ஃபுட், ஆல்சோ ஆஃப்டர் த ஃபுட் இஃப் யூ கம் அண்ட் ஜஸ்ட் வாக் ஹியர் and feel the peace, watch the trees and the atmosphere. You see the small shop, but people. Why the people are coming here? Because of the taste. The taste is good. So now she's making egg dosa. பாருங்க முட்டை தோசை பண்றாங்க. So this is egg dosa. There is many different dosas. They have onion dosa, plain dosa, and masala dosa, and dosa with fish curry, and dosa with egg. So this is the dosa which is egg dosa. அவங்க கிட்ட வந்து முட்டை தோசை இருக்கு, பிளெயின் தோசை இருக்கு, ஆனியன் தோசை இருக்கு, மசால் தோசை இருக்கு, தோசையில் மீன் குழம்பு இருக்கு, ப்ளஸ் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி சாம்பார், சட்னி இதெல்லாம் இருக்கு. வாங்க, அருமையா இருக்கு டேஸ்ட்டு. ஸோ ஹைவேல போகும்போது நீங்கள் இந்த மாதிரியான ஒரு ஸ்பாட்டை தேர்ந்தெடுத்து நீங்கள் சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாவே இருக்கும். ஏன்னா இவங்கெல்லாம் வந்து அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக சேர்ந்துருவாங்க. ஓகே, நன்றி. ரொம்ப நல்லா இருக்குங்க, அருமையாக இருக்கு. வாங்க எல்லாரும் இங்கே, சரிங்களா? நன்றி.